ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 5869, வருஷம் 1916, மார்ச் மாதம். பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் காலப்பகுதிக்கான சிந்தனைகள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யூதர்களால் ஆசரிக்கப்படுகின்றதான பஸ்கா காலமானது சமீபித்திருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி துவங்குகின்றது. ஆனால் இந்த ஒரு கால பகுதிகளில் கிறிஸ்தவர்களுடைய கவனமானது பஸ்கா பண்டிகைக்கு முன்பு இடம்பெறுகின்றதும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவை அடையாளப்படுத்துகின்றதுமாகிய ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதல் மீதே விசேஷமாய் மையம் கொண்டுள்ளது. ஆகையால் நாம் ஆசரிக்கின்றதான இந்த பஸ்கா காலமானது மாபெரும் நிஜம் தொடர்புடையதாகும். இந்த ஒரு கால பகுதியில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சரித்திரம் அனைத்திலும் பெரியதொரு நிகழ்வாகிய உலகத்தினுடைய இரட்சகரின் தியாக மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்றோம். ஆயிரக்கணக்கான யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி கொள்கிறவர்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மிகவும் முக்கியமான நிகழ்வை கடமையான விதத்திலும் சடங்காச்சாரமான சம்பிரதாயங்கள் சிலவற்றினாலும் ஆசரித்தாலும் இவ்விரண்டு மதத்தாராலும் எவருமே இவ்வாசரிப்பினுடைய உண்மையான அர்த்தத்தினை உணராதவர்களாகவே இருக்கின்றனர் என்பதின் நிமித்தம் நாம் மிகுந்த மன வருத்தம் அடைகின்றோம். இவர்களுடைய மனங்கள் ஆனது அதன் உண்மையான அர்த்தத்தின் விஷயத்தில் விழித்துக் கொள்ளுமானால் உலகம் அறிந்திராத அளவுக்கான ஒரு மத மறுமலர்ச்சி ஏற்படக்கூடும். ஆனால் பரிசுத்த பவுல் குறிப்பிடுவது போல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கினான் மற்றும் பகுதி திறக்கப்பட்ட புரிந்து கொள்ளுதலின் கண்களை உடைய சிலரும் குருடர்களாகவும் தொலைவில் பார்க்க முடியாதவர்களாகவும் இருக்கின்றனர் என்று பரிசுத்த பேதுரு விவரிக்கின்றார். இவர்கள் 3000 வருடங்களுக்கு மேலாக நிழலிலும் நிஜத்திலும் ஆசரிக்கப்பட்டதான இந்த ஆசரிப்பு சார்ந்த தேவ ஆழங்களை பார்க்க முடியாதவர்களாய் இருக்கின்றனர். இஸ்ரேலர்கள் பஸ்காவை நியாய பிரமாணத்தினுடைய முதலாவது அம்சமாகவும் தங்கள் ஜாதிக்கான மாபெரும் நினைவு கூறுதலின் ஒன்றாகவும் ஆசரிப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருந்தனர். ஆகையால் உலகம் எங்கும் உள்ள யூதர்கள் ஆனாலும் மற்றும் கடவுளை கண்டறிவது அசாத்தியம் எனும் கொள்கை உடையவர்களானாலும் கூட பஸ்காவானது ஓரளவுக்கு ஆசரிக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இன்னமும் பஸ்காவை முற்காலத்து வழக்கமென கொஞ்சம் மதிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அறிவு கூர்மையான மனங்களை உடையவர்களான நமது யூத நண்பர்கள் இந்த ஆசரிப்பினுடைய அர்த்தம் என்ன என்று ஒருபோதும் விசாரியாதது வினோதமாய் காணப்படுகின்றது அல்லவா? பஸ்கா ஆட்டுக்குட்டியானது ஏன் அடிக்கப்பட்டு புசிக்கப்படுகின்றது? ஏன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் தெளிக்கப்படுகின்றது? இப்படி செய்வதற்கு தேவன் கட்டளையிட்டுள்ளார் என்பது உண்மைதான். ஆனாலும் தெய்வீக கட்டளைக்கு பின்னாக உள்ள காரணம், நோக்கம் என்ன? என்ன பாடம், என்ன அர்த்தம் உள்ளது? விவேகமுள்ள தேவன் விவேகமான கட்டளையைத்தான் கொடுப்பார் என்பது உண்மையே. ஏற்ற காலத்தில் யெகோவா தேவன் தம்முடைய உண்மையுள்ள ஜனங்கள் அனைத்து காரியங்களினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள செய்வார். யூதனால் தனக்கான ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதலுக்கான, ஆசீர்வாதத்திற்கான மற்றும் வேலைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலைக்கான வரவிருக்கின்ற காலப்பகுதிக்கு நிழலாய் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமானால் இது போலவே மோசேயின் வாயிலாக கொடுக்கப்பட்ட அம்சங்கள் அனைத்தும் ஏற்ற காலத்தில் அருளப்பட போகின்றதான பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு நிழலாய் காணப்படத்தக்கதாக கர்த்தரினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவனால் ஏன் காண முடியவில்லை? முதற்பலன்கள் மற்றும் பிற்பலன்கள். இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார் என்றும் மனுக்குலத்தார் யாவருடைய பாவங்களுக்காக ஏற்ற வேளையில் இயேசுவினுடைய பலியின் புண்ணியம் செலுத்தப்படுவதின் வாயிலாக மனிதனுக்கான தண்டனை சந்திக்கப்படுதலின் மூலம் உலகத்தின் பாவம் தள்ளுபடியாவது சாத்தியமாகும் என்றும் காண்கிற கண்களை உடையவர்கள் பாக்கியவான்கள் ஆனார்கள். இதுவரையிலும் சபை மாத்திரமே இயேசுவினுடைய மரணத்திலான புண்ணியத்தினை பெற்றிருக்கின்றனர். முழு உலகமும் தெய்வீக தயவை இழந்து துன்பம், வலி ஆகியவற்றுடன் உள்ள மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் வந்துள்ளபடியால்
இந்த தண்டனை தீர்ப்பானது அல்லது சாபமானது மாற்றி போடப்படுவதற்கு முன்னதாக நீதியானது திருப்திப்படுத்தப்படுவது அவசியம் என்றும் அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்று கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரித்தார். 1 பேதுரு 3:18 பார்க்கவும் என்றும் காண முடிந்தவர்கள் மிகுந்த தயவு பெற்றவர்களாய் இருக்கின்றனர். இப்படியாக அவர் ஒரு புதிய வழியை, நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை திறந்து வைத்தார். வேத வாக்கியங்களானது கிறிஸ்துவின் சபையை முதற் பேரானவர்களின் சபை என்றும், தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் என்றும், தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. எபிரேயர் 12:23 மற்றும் யாக்கோபு 1:18 மற்றும் வெளிப்படுத்தல் 14:4. இவ்வார்த்தைகளானது இறுதியில் தேவனுடைய குடும்பத்தில் பிற்பிறப்புகள் என்ற மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. பிற்பலன்கள் இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றது. பொதுவாய் கிறிஸ்துவ ஜனங்கள் இந்த வேத வாக்கியங்களை கவனிக்க தவறிப்போனவர்களாக, அதுவும் இவைகளுக்கு அர்த்தம் பொருத்தும் விஷயத்தில் தவறிப்போனவர்களாக இருந்து, வேதாகமத்தில் முதற்பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், பிற்பலன்கள் இல்லை என்றும் நம்புகிறவர்கள் ஆனார்கள். ஆனால் பஸ்கா நிழலானது இஸ்ரேலர்கள் அனைவரையும் ரட்சிப்பதே தேவ நோக்கமாக இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. இன்னுமாக இஸ்ரேல் ஜாதியானது தேவனுடன் இசைவுக்குள் வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நித்திய ஜீவனை அருளை பெறுகிறவர்கள் ஆகிய மனுக்குலம் யாவருக்கும் அடையாளமாய் இருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது. 2 கடந்து போகுதலில் இருப்பதை நாம் கவனிப்போமாக. முதற் பேரானவர்களை மாத்திரமே கடந்து போகுதல் என்பது முதலாவதாகும். தெய்வீக வல்லமையின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜாதியும் அற்புதகரமாக விடுவிக்கப்பட்டு செங்கடலின் வழியே நடத்தி செல்லப்பட்ட போது மற்றொன்று நிகழ்ந்தது. செங்கடலின் வழியானது காற்று மற்றும் அலைகளின் அழுத்தம் காரணமாக அவர்களுக்கென்று விசேஷமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து கடந்து சென்றனர் மற்றும் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் 2ஆம் மரணத்துக்குள் இறுதியில் போகப் போகிறவர்களுக்கு அடையாளமாக பார்வோனின் சேனைகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. செங்கடலில் நடந்த கடந்து போகுதலானது கர்த்தருடன் இசைவுக்குள் வருவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் விரும்புகிற ஆதாமின் சந்ததியுள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும், அதாவது இஸ்ரேலில் பாகமாகும் அனைவரும் பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையினின்று இறுதியில் விடுவிக்கப்படுவதை சித்தரிக்கின்றதா இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலரில் ஒருவர் கூட எகிப்திய அடிமைத்தனத்தில் விட்டு வரப்படவில்லை. முதற்பேரானவர்களின் பொறுப்பு. இந்த 2வது கடந்து போவதை நாம் ஆசரிக்க போவதில்லை. எகிப்து தேசத்தில் இஸ்ரேலர்களின் முதற்பேரானவர்களை தூதன் கடந்து போனதின் நிஜத்தையே நாம் ஆசரிக்கின்றோம். முழு இஸ்ரேல் ஜாதியின் விடுதலையானது இந்த முதற்பேரானவர்களின் கடந்து போகுதலை ரட்சிப்பை சார்ந்திருந்தாலும், எகிப்தில் அந்த இரவின் போது இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் மாத்திரமே அபாயத்தில் காணப்பட்டன. ஆகையால் சுவிசேஷ யுகமாகிய இந்த இரவில் மனித தளத்தில் உள்ள தேவ புத்திரர்களில் உள்ள முதற்பேரானவர்கள் மாத்திரமே இப்பொழுது கடந்து போகப்படுகிறவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் மாத்திரமே சங்கார தூதனால் அழிக்கப்படுவதற்கான அபாயத்தில் காணப்படுகின்றனர். இவர்கள் அனைவரும் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்படுகின்றனர். வேத வாக்கியங்கள் அனைத்தும் சொல்லுகிறபடி சிறு மந்தையினர், தேவனுடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள், முதற் பேரானவர்களாகிய சபை மாத்திரமே தற்கால யுகத்தில் தப்புவிக்கப்படுகின்றனர், கடந்து போகப்படுகின்றனர் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த யுகத்தை தொடர்ந்து வரும் யுகத்தில் மீதமான மனுக்குலமானது மாபெரும் நிஜமான மோசையை பின்தொடர விரும்புகையில் அவர் ஜனங்களை பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே நடத்திடுவார். ஆனால் அவர்கள் இப்பொழுது நித்தியமான அழிவுக்கான அபாயத்தில் இல்லை. முதற்பேரானவர்கள் மாத்திரமே அபாயத்தில் இப்பொழுது காணப்படுகின்றனர். மனுக்குலத்தில் இருந்த முதற்பேரானவர்களாகிய சபை சந்ததியில் உள்ள மீதமானவர்களுக்கு முன்னதாகவே
தங்கள் அடிமை நிலைமை குறித்தும் விடுதலைக்கான தங்களுக்குள்ள அவசியத்தை குறித்தும் தேவன் தமது நல் வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் தங்களுக்கு நிறைவேற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கின்றார் என்பது குறித்ததுமான உணர்ந்து கொள்ளுதலின் விஷயங்களில் தங்களது புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்க பெற்றவர்களாய் இருக்கின்றனர். இன்னுமாக இவர்கள் தேவ கிருபைக்கு இணங்கி அவருக்கும் அவரது ஊழியத்திற்கும் என தங்களையே முழுமையாய் அர்ப்பணம் பண்ணி இதன் பலனாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் விஷயத்தில் ஜீவனோ அல்லது மரணமா அல்லது விசுவாச வீட்டிற்குள்ளாக, அதாவது தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கு பின்பாக இருப்பதா அல்லது இல்லையா என்பதுதான் காரியமாக உள்ளது. இந்த வகுப்பார் இரத்தத்தின் கீழ் இருந்து வெளியேறுவது என்பது தெய்வீக இரக்கத்தினை அவமதிப்பதை குறிக்கின்றதா இருக்கும். அதை இவர்கள் தெய்வீக காருண்யத்தினை வெறுப்பதை, அதாவது இகழ்வதை குறிக்கின்றதா இருக்கும். இன்னுமாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அடையாளப்படுத்துகின்றதான தேவனுடைய இரக்கத்தில் தங்கள் பங்கினை அனுபவித்த பிற்பாடு அதை இவர்கள் மதிக்காததையும் குறிக்கின்றதா இருக்கும். இப்படியாய் செய்கிறவர்களை குறித்து வேத வாக்கியமானது பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்றும் கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றும் குறிப்பிடுகின்றது. ரோமர் 6 அதிகாரம் 9 மற்றும் எபிரேயர் 10 அதிகாரம் 26 இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய எதிராளிகளாக கருதப்படுவர் மற்றும் இவர்களது அழிவுக்கு எகிப்தினுடைய முதற் பேரானவர்களின் அழிவானது அடையாளமாய் காணப்படுகின்றது. முதற் பேரானவர்களாகிய சபையானது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதினாலும் எல்லா விதத்திலும் அதிகமான அறிவையும் சாக்கியங்களையும் அனுபவிப்பதாலும் இவர்கள் உலகத்தை காட்டிலும் மிகவும் பொறுப்புடையவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் இவர்கள் மாத்திரமே இப்பொழுது இரண்டாம் மரணத்திற்கான அபாயத்தில் காணப்படுகின்றன. இதுவே பஸ்கா நிழலினுடைய படிப்பினையாக இருக்கின்றது மற்றும் இது உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே பொருந்துகின்றதா இருக்கின்றது. பாவம் மற்றும் மரணத்தின் இரவு கடந்து போய் விடுதலைக்கான மகிமையான காலை வருகையில் கிறிஸ்துவாகிய நிஜமான மோசே தேவனுடைய ஜனங்கள் அனைவரையும், அதாவது தேவ சித்தத்தை அறிய வரும்போது அதற்கு கீழ்ப்படிய, அதை கனப்படுத்த, அதை மதித்திட மகிழ்கின்ற யாவரையும் வழிநடத்திடுவார், இரட்சித்திடுவார். அந்த விடுதலையின் நாளானது முழு 1000 வருட யுகமாக காணப்படும் மற்றும் 1000 வருட யுகத்தின் முடிவில் எகிப்தின் சேனைகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான பொல்லாத செய்கைக்காரர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அழிவுக்குள்ளாக அறுப்புண்டு போவார்கள். நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அப்போஸ்தலனாகிய பவுல், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே, ஆதலால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று கூறி நமது கர்த்தர் இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று தெளிவாயும் உறுதியாயும் அடையாளம் கண்டு கொண்டார். நமது வீடுகளில் மீதல்ல, மாறாக நமது இருதயங்கள் மீது இரத்தம் தெளிக்கப்படுவது நம் அனைவருக்கும் அவசியம் என அப்போஸ்தலன் நமக்கு தெரிவிக்கின்றார். நாம் ஆட்டுக்குட்டியில் பங்கு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினை, அவரது பலியின் புண்ணியத்தினை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். புதிய யுகமாகிய காலையின் போதான விடுதலைக்கு நாம் பலத்துடனும் ஆயத்தத்துடனும் காணப்பட வேண்டுமானால் நாம் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிக்க வேண்டும். இப்படியாக நாம் கிறிஸ்துவை விசுவாசத்தினால் மாத்திரம் தரித்து கொள்ளாமல், மாறாக நாம் அதிகமாக அவரது குண லட்சணத்தை தரித்து நமது இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் அவரது மகிமையான சாயலுக்கு மறுரூபம் அடைகின்றோம். யூதர்கள் சொல்லத்தமான ஆட்டுக்குட்டியினை புசித்தது போன்று நாம் கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். யூதர்களுடைய பசியினை தூண்டினதும் பசிக்கு உதவினதுமான கசப்பான கீரைகளுக்கு பதிலாக நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதும் பூமிக்குரியவைகள் மீதான நமது விருப்பங்களை மறந்து போவதற்கு உதவுவதும் ஆட்டுக்குட்டி மற்றும் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிப்பதற்கான தீவிர பசியை நமக்கு கொடுக்கிறதுமான கசப்பான அனுபவங்களையும் சோதனைகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கு எந்த நிரந்தரமான சேதமும் இல்லை என்று நாமும் நினைவில் கொள்ள வேண்டும். பிரதேசிகள் போலவும் யாத்ரீகர்கள் போலவும் கையில் தடிப்பிடித்து கொண்டவர்களாகவும் பரம கானானுக்கும் நமது மீட்பரோடே கூட தேவனுக்கான ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்க போகிற முதற் பேரானவர்களாகிய சபைக்கு தேவன் வைத்துள்ளதான மகிமையானவைகள் அனைத்து இடத்திற்குமான நமது பிரயாணத்திற்காக நாம் அறை கட்டி கொண்டவர்களாகவும் காணப்பட வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசுவும் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் கண்டு கொண்டார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில்
சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் தம்முடைய சீசர்களுடன் மேல் வீட்டறையில் கூடி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்றார். யூதர்களாக அவர்கள் காணப்பட்டபடியால் அந்த இரவில் அவர்கள் பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பது அவசியமாய் இருந்தது. அதாவது எகிப்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதற்கும் நிழலான பார்வோனிடம் இருந்து இவ்வுலகத்தின் அதிபதியினிடமிருந்து நிழலான முதற்பேரானவர்கள் காப்பாற்றப்பட்டதற்குமான ஆண்டு நிறைவு நாளினுடைய இரவில் மற்றும் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகிறதுமான அதே நாளில் அவர்கள் பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பது அவசியமாய் இருந்தது. மேலும் நிழலின் விஷயங்கள் நிறைவடைந்தவுடன் நமது கர்த்தர் இயேசு பழையவைகளின் மீதே புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பம் மற்றும் பாத்திரத்திற்கான அடிப்படையான அர்த்தம். முதலாம் நினைவு கூறுதலின் சந்தர்ப்பங்களை நாம் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். அப்பம் மற்றும் திராட்சரசமுள்ள பாத்திரம் ஸ்தோத்திரிக்கப்பட்டது. இவைகள் அவரது பிற்கப்படுகிற சரீரத்தையும் சிந்தப்படுகிற இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும், அவரது பின்னடியார்கள் அனைவரும் அவரை புசிப்பதன் மூலம் மாத்திரமல்ல, அவரோட கூட பிற்கப்படுவதன் மூலம் பங்கு கொள்ள வேண்டும் என்றும், அவரது இரத்தத்தின் பலியின் புண்ணியத்தினால் பங்கெடுப்பது மாத்திரமல்லாமல் தாங்கள் பிற்பாடு ராஜ்யத்தில் அவரது கனத்திலும் மகிமையிலும் பங்கடையத்தக்கதாக தங்களது ஜீவியங்களை அவரது ஊழியத்திலும் எல்லா விதத்திலும் அவரோடு ஒத்துழைப்பதிலும் ஒப்பு கொடுப்பதன் மூலம் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் நமது கர்த்தர் கூறினார். இந்த கருத்துக்கள் ஆனது நமது கர்த்தருடன் ஒத்து இசைந்திருப்பவர்களுக்கு எத்தனை விலையேற பெற்றதாய் காணப்படும். நினைவு கூறுதலாக புளிப்பில்லாத அப்பத்தினை சீசர்களுக்கு முன்வைக்கையில் இயேசு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவரது வார்த்தைகளினுடைய அர்த்தமாவது, இது என் சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது என்பதாகும். அப்பமானது உண்மையில் அவரது சரீரமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவரது சரீரம் எந்த விதத்திலும் அதுவரையிலும் பிற்கப்படவில்லை. பலி இன்னமும் நிறைவேறி முடியாததினால் அவர்களாலும் எந்த விதத்திலும் அவரில் நிஜத்தில் அல்லது உண்மையில் பங்கெடுக்க முடியாது. எனினும் தூய்மையான புளிப்பற்ற புளிப்பில்லாத அப்பமானது நமது கர்த்தருடைய பாவமற்ற மாமிசத்தை குறிக்கின்றதென நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் போது அடையாளம் முழுமையாய் உள்ளது. புளிப்பானது நியாய பிரமாணத்தின் கீழ் பாவத்திற்கான அடையாளமாகவும் பஸ்கா காலங்களில் புறம்பாக்கி போடுவதற்கு விசேஷமாய் கட்டளையிடப்பட்டுள்ளதாயும் காணப்படுகின்றது. இயேசு கொடுத்திட்ட காலமானது இந்த அடையாள சின்னத்தினை நமக்கு விளக்குகின்றதா இருக்கின்றது. அவர் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மற்றும் 35ஆம் வசனம் மற்றும் 51ஆம் வசனம். இந்த ஜீவ அப்பத்தை நாம் எவ்வாறு புசிக்க வேண்டும் அல்லது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு அப்பம் எதை குறிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் இருக்கின்றது. இக்காரியம் தொடர்பான நமது கர்த்தருடைய விளக்கத்தின்படி அது அவர் நமக்காக பலி செலுத்தின அவரது மாமிசத்தை குறிக்கின்றதா இருக்கின்றது. அவர் நமது மனித சுபாவத்தில் வரத்தக்கதாக தாம் மனிதன் ஆவதற்கு முன்னதாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியின் நிலையினையும் அதன் மகிமையிலிருந்து துறந்து வந்திருந்தாலும் அவர் மனிதன் ஆவதற்கு முன்பாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவி நிலையானது பலி செலுத்தப்படவில்லை. நமது கர்த்தராகிய இயேசு பரிசுத்தராகவும் மாசில்லாதவராகவும் குற்றமற்றவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும், அதாவது தகப்பனாகிய ஆதாமினால் கரைப்படுத்தப்படாதவராகவும், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மற்றும் இதனால் பாவமற்றவராகவும் காணப்பட்ட காரியமே அவரை ஆதாம் மற்றும் அவர் சந்ததிக்கான மீட்பர் ஆக்கிற்று மற்றும் ஏற்ற காலங்களில் விளங்கி வந்ததான அனைவருக்குமான மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அனுமதித்தது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். பாவிகளுக்காக நமது கர்த்தராகிய இயேசுவின் தூய கரையற்ற சுபாவமே கொடுக்கப்பட்டது என்று நாம் காண்கையில் நாம் எதை சொந்தமாக்கிடுவதற்கான ஸ்லாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் காண்கின்றோம். அவர் எதை நமக்காக ஒப்புக் கொடுத்தாரோ அதையே நாம் புசிக்க வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.
அவரது பரிபூர்ண மனுஷீக ஜீவனானது மனுக்குலம் முழுவதையும் மரண தண்டனையில் இருந்து மீட்பதாகவும் அவர்கள் இணங்குகையில் அவர்களை மனித பூரணத்துக்கும் நித்திய ஜீவனிடத்திற்கும் திருப்புவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. நாம் இதை உணர்ந்து கொண்டு மரணத்தில் இருந்து நம்மை இரட்சிப்பவராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால பாவங்கள் யாவற்றையும் ரத்து செய்ததாக ஒருவேளை தேவன் கருதினாலும் மனித பூரணத்தினை அடைந்திடுவதற்கான உரிமையை நாம் உடையவர்களாக இருக்கின்றோம் என தேவன் ஒருவேளை கண்டு கொண்டாலும் இது நம்மை பூரணமும் படுத்தாது, நித்திய ஜீவனுக்கான உரிமையும் தராது என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆதாமின் சந்ததியுள்ள எவரேனும் இயேசுவின் வழியின் நன்மையடைய வேண்டுமானால் அவர் பிதாவின் சந்ததியில் பிரவேசித்து நீதியின் கரத்தில் தம்முடைய மரணத்தினால் உண்டான தியாக புண்ணியத்தினை வைத்து பிதாவிடம் இருந்து வானத்திலும் பூமியின் சகல அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கல்லறையில் நின்று ஜீவனுக்கான திவ்ய தலத்திற்கு எழுப்புவது அவசியமாகும். மத்தேயு 28:18. உலகம் தொடர்புடைய விஷயத்தில் பிதாவின் ஏற்ற காலங்களில் முழு உலகத்திற்கான மத்தியஸ்தராக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாவாக கர்த்தர் இயேசு இருந்து அக்காலத்தில் அருளப்படுகின்றதான அருமையான ஸ்லாக்கியங்களை பயன்படுத்துகின்றதான அனைவரையும் பரிபூரணத்திற்கும் தேவனுடன் இசைவான நிலைக்கும் திருப்புவதற்கு உதவத்தக்கதாக ஏற்ற காலங்களில் கர்த்தர் இயேசு மகிமை பொருந்தின திவ்ய ஜீவியாக மீண்டும் திரும்புவதும் அவசியமாய் இருக்கின்றது. இதே ஆசீர்வாதத்தை இந்த யுகத்தின் சுவிசேஷ சபையானது தங்கள் மீட்பரிலான் ஆன விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றன. அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதலை பெற்றுக்கொள்கின்றன. ரோமர் 1:17. நாம் ஒருபோதும் பெற்றிராததும் ஒருபோதும் இழந்து போகாததும் கிறிஸ்து மீட்டுக் கொள்ளாததுமான ஆவிக்குரிய சுபாவத்துக்கு நீதிமானாக்கப்படவில்லை. மாறாக தந்தையாகிய ஆதாம் பெற்றிருந்ததும் அவரால் இழந்து போகப்பட்டதும் கிறிஸ்து தம்முடைய பாவமற்ற சொந்த மாம்சத்தை தமது பரிபூர்ண மனுஷீக ஜீவனை நமக்கான மீட்கும் பொருள் பலியாக கொடுத்து அவர் மீட்டுக் கொண்டதுமான மனுஷீக சுபாவத்துக்கு நீதிமானாக்கப்பட்டுள்ளோம். ஆகையால் நினைவு கூறுதலின் போது புளிப்பில்லாத அப்பத்தில் பங்கெடுத்தல் என்பது விசுவாசத்தினால் மாம்சத்தில் ஜீவிக்கும் உரிமைக்கான மனுஷன் ஜீவிக்கும் உரிமையும் மற்றும் கர்த்தர் தம்மை கொடுத்து பெற்று தந்ததுமான அதனோட கூட உள்ள ஸ்லாக்கியங்கள் அனைத்துக்குமான நீதிமானாக்கப்படுதலை நமதாக்கிக் கொள்ளுதலை நமக்கு முதலாவது குறிக்கின்றதா இருக்கின்றது. அது போலவே திராட்சப்பழ ரசமானது நமக்காக கொடுக்கப்பட்டதான நமது இரட்சகரின் ஜீவன், அவரது மனுஷீக ஜீவன், அவரது ஆத்துமா நம் பொருட்டாக மரணத்துக்குள் ஊற்றப்பட்டதை முதன்மையாக குறிக்கின்றதா இருக்கின்றது. மேலும் இதை நாம் நமதாக்கிக் கொள்ளுதல் என்பது நமது கர்த்தருடைய பலியானது பெற்று தந்ததான திரும்ப கொடுத்தலுக்கான உரிமைகளையும் சாக்கியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவதை முதன்மையாக குறிக்கின்றதா இருக்கின்றது. அப்பம் மற்றும் பாத்திரத்திற்கான ஆழமான அர்த்தம். 1000 வருட யுகத்தின் போது உலகமானது கிரியையினாலும் கீழ்ப்படுதலினாலும் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த சுவிசேஷ யுகத்தின் போது சபையை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குவதில் உள்ள தேவனுடைய நோக்கமானது இப்பொழுது காண்கிறவர்களும் கேட்கிறவர்களும் மனிதனுக்காக அன்பானது ஏறெடுத்துள்ளதான மாபெரும் வழியை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுபவர்களுமான இந்த வகுப்பார் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும் மற்றும் இவ்விதமாய் கர்த்தர் இயேசுவோடே கூட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது பலியில் பங்கடைவதற்கும் அனுமதிக்கப்படுவதற்கே ஆகும் என்பதை இப்பொழுது நாம் கவனிப்போமாக. நினைவு கூறுதலுக்கான இந்த ஆழமான அர்த்தத்தினை அவர் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. இது இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று அவர் குறிப்பிட்டவைகளில் ஒன்றாயிருக்கும் என்பதில் ஐயமில்லை. யோவான் 16:12 மற்றும் 13. கிறிஸ்து வாயிலாக அருளப்பட்டதான பிதாவின் இந்த வல்லமையானது, செல்வாக்கானது, சத்தியத்தின் ஆவியானது அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக பேசி நினைவு கூறுதலின் மிக உயர்வான அர்த்தத்தினை தெளிவாய் விவரிக்கின்றது. ஏனெனில் அர்ப்பணித்துள்ள சபைக்கு அவர் எழுதுகையில் அவர் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே,
அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அதாவது கிறிஸ்து தம்முடைய உண்மைக்கான பலனாக பெற்றுக்கொண்டதான மகிமையில் நாமும் அவரோட கூட பங்காளிகளாக கருதப்படத்தக்கதாக உடன் பலி செலுத்துபவர்கள் என கிறிஸ்துவோட கூட உள்ள மரணம் வரையிலுமான நம்முடைய பங்கு கொள்ளுதலாய் இருக்கிறதல்லவா? ஏனெனில் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10:16 மற்றும் 17. இந்த அடையாளமான கட்டளையினுடைய 2 கண்ணோட்டங்களும் மிகவும் முக்கியமானவைகள் ஆகும். நமது கர்த்தருடைய பலியின் மூலமான நமது நீதிமான் ஆக்கப்படுதலை நாம் முதலாவதாக பார்ப்பது அவசியமாய் இருக்கின்றது. முழு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட முழு கூட்டத்தாரும் தெய்வீக கண்ணோட்டத்தின்படி இயேசுவை தலையாக பெற்றுள்ளதான அநேக அங்கத்தினர்களை உடைய ஒரு சரீரமாக இருக்கின்றது என்றும், இந்த சபை இந்த சரீரம் முழுவதும் பிற்கப்பட வேண்டும் என்றும், அதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவின் சாயலாக வேண்டும் மற்றும் அவரது பலியின் அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதும் ஏற்ற காரியமாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 12-14. இதை நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலம் செய்கின்றோம். அதாவது இயேசு தம்முடைய ஜீவியத்தை நேரடியாய் தமது யூத சகோதரர்களுக்காய், ஆனால் உண்மையில் பிதாவின் நோக்கத்தின்படி முழு உலகத்திற்காய் ஒப்பு கொடுத்தது போல் நாமும் செய்வதன் மூலம் செய்கின்றோம். இயேசு தம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காதது போன்று நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. அவர் தம்முடைய உண்மையான பூரண மாம்சத்தை தம்முடைய மனுஷீகத்தை பலி செலுத்தினது போன்று நாமும் உண்மையாய் பூரணமாய் இராததும், ஆனால் இயேசுவினுடைய புண்ணியத்தினால் பூரணமானதாக கருதப்படுகிறதுமான நீதிமானாக்கப்பட்ட நம்மை பலி செலுத்திட வேண்டும். இது போலவே அப்பமும் பாத்திரமும் பாடுகளை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. கோதுமை மணிகள் ஆனது மனிதனுக்கான அப்பமாவதற்கு முன்னதாக நொறுக்கப்பட்டு மாவாக்கப்பட வேண்டும். அவைகளால் அதன் ஜீவனையோ மணியாக அதன் தனித்தன்மையோ தக்க வைத்துக் கொள்ள முடியாது. திராட்சை பழங்கள் ஆனது உலகத்திற்கு ஜீவனளிக்கும் மருந்தாக வேண்டுமானால் அதன் சாறு அனைத்தும் பிழிந்தெடுக்கப்படுகிறதான அழுத்தத்திற்கு அது அதனை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்திட வேண்டும். மற்றும் திராட்சை பழங்கள் எனும் அதன் அடையாளத்தை இழந்து போய்விட வேண்டும். இப்படியாகவே கிறிஸ்துவாகிய தலை மற்றும் சரீரம் எனும் கூட்டத்தாரின் விஷயத்திலும் ஆகும். இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கெடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள் என்ற பரிசுத்த பவுல் அவர்களுடைய வார்த்தைகளினுடைய அருமையையும் அழுத்தத்தையும் நாம் பார்க்கின்றோம். அவரது இரத்தமே, அவரது பலியினுடைய புண்ணியமே முக்கியமானதாகும். அவரது புண்ணியமானது நமக்கு சாற்றப்படுவதனாலும் மாத்திரமே, நாம் அவரது சரீரத்தின் அங்கங்களாக காணப்படுவதனால் மாத்திரமே நமது இரத்தத்திற்கு தகுதி உள்ளது. பாத்திரமானது திராட்சைப்பழ ரசமானது இரத்தத்தை, அதாவது ஜீவனை குறிப்பதாக நமது கர்த்தர் குறிப்பாய் தெரிவித்துள்ளார். அது தக்க வைக்கப்பட்ட ஜீவனை அல்ல, மாறாக சிந்தப்பட்ட, விட்டு கொடுக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். ஊற்றப்பட்டதான இந்த ஜீவனானது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்றும், அவருடையவர்கள் அனைவரும் அதை பருக வேண்டும் மற்றும் அவரது பலியினை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்மிடம் கூறுகின்றார். அவர்கள் ஜீவனை இந்த ஆதாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிற்கு புறம்பே அழியாமையை பெற முடியும் என யார் ஒருவராலும் கூறப்படுவது ஏற்றதாய் இருக்காது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதன் விளைவாக ஜீவன் கிடைக்கும் என கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. ஏதோ ஒரு மாபெரும் போதகர் மீதான விசுவாசமும் அவருடைய போதனைக்கு கீழ்ப்படிவதும் நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. முழு உலகத்திற்கான மீட்கும் பொருளாக ஒரு முறை சிந்தப்பட்டதான இரத்தத்தின் மூலமே அல்லாமல் மற்றபடி வேறெந்த வழியிலும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இது போல அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும், ஒரே அப்பத்தின் அங்கத்தினர்கள் என அவரோட கூட பிற்கப்படுவதற்கும், அவரது மரணத்திற்குள்ளான ஸ்நானத்தில்
அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் மற்றும் இப்படியாக மகிமைக்கும் கனத்துக்கும் அழியாமைக்கும் நேரான அவரது உயிர் தெழுதலில் அவரோட கூட காணப்படுவதற்குமான கர்த்தருடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே ஒழிய மற்றபடி புதிய சுபாவத்தினை அடைவதற்கு வேறு வழியே இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை மற்றும் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜ்யத்தில் கொண்டாடுதல். நினைவு கூறுதலுக்கான ராபோஜனம் நிறுவப்பட்ட தருணத்தின் போது நமது அருமை கர்த்தர் எப்போதும் போல் அவரது போதனைகள் அனைத்தினுடைய முக்கிய அம்சமாக ராஜ்யம் குறித்து சிலவற்றை பேச வேண்டும் என்று இருந்தார். உண்மையுள்ளவர்களாக காணப்படும் பட்சத்தில் ராஜ்யத்தின் ஒரு பங்கினை அடைவார்கள் என அவர் வாக்களித்தவர்களிடம் தாம் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கென புறப்பட்டு போக வேண்டும் என்றும் தாம் திரும்பி வந்து அந்த ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடையத்தக்கதாக தம்மோட கூட அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றுமாக தாம் கூறியிருந்தவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இன்னுமாக தம்மால் நிறுவப்படுகின்றதான இந்த நினைவு கூறுதலானது ராஜ்யத்தில் அதை நிறைவேறுதலை காணும் என்றும் அவர்களோட கூட பிதாவின் ராஜ்யத்தில் திராட்சைப்பழ ரசத்தை நமமானதாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் அதை தாம் பானம் பண்ணுவதில்லை என்றும் இப்பொழுது கூறுகின்றார். என்ன அர்த்தத்தில் இவ்வாக்கியத்தினை கர்த்தர் கூறினார் என்பதை துல்லியமாய் தீர்மானிப்பது சிரமமான காரியமாக இருப்பினும் அவரது பாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதான பாடுகள் மற்றும் சோதனைகளின் விளைவாக ராஜ்யத்தில் பெருமகிழ்ச்சி காணப்படும் என்று அர்த்தப்படும் வகையில் அவர் பேசியுள்ளார் என்று புரிந்து கொள்வது முரண்பாடாய் காணப்பட்டது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். பிதாவினுடைய சித்தத்திற்கான உண்மையான கீழ்ப்படுதலின் காரணமாக சகிக்கப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் திரும்பி நோக்கி பார்த்து இவைகளின் பிரம்மாண்டமான பலனை, அதாவது மனுக்குலம் அனைத்தின் மீது கடந்து வரும் ஆசீர்வாதங்களை அவர் காண்கையில் இவர்களில் களி கூறுவார். முதலாவது நீதிமானாக்கப்பட்டதிலும் பின்னர் அர்ப்பணிப்பிலும் அவரோட கூட பலியிலும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினவர்களாகிய அவரது சீசர்கள் அனைவரும் இந்த பெருமகிழ்ச்சியில் பங்கடைவார்கள். இவர்கள் அவரோட கூட ஆளுகை செய்வதற்கான அவரது வாக்கு தத்தத்தினை பெற்றிருக்கின்றனர் மற்றும் ஆளுகை ஆரம்பித்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கையில் இவர்கள் தங்கள் பூமிக்குரிய ஓட்டம் நிறைவடைவது வரையிலும் நாளுக்கு நாள் தேவன் தங்களை வழிநடத்தின வழியினை, அது இடுக்கமான வழியாக, சுயத்தை பலி செலுத்தும் வழியாக, சுயத்தை வெறுக்கும் வழியாக இருப்பினும் அவ்வழியினை திரும்பி நோக்கி பார்த்து துதிப்பார்கள். தாம் கைது செய்யப்படுவதற்கும் மரிப்பதற்குமான வேலை அருகாமையில் இருப்பதை அறிந்திருந்த நமது அருமை ஆண்டவரின் விசுவாசமானது அந்த துயரமான வேலைகளினுடைய பரீட்சைகளில் நிலை நின்றது. அப்பத்துக்கும் பாத்திரத்துக்கும் அவர் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுத்ததான காரியமானது அப்பம் பிக்குதலிலும் திராட்சைப்பழம் நசுக்கப்படுதலிலும் குறிக்கின்றதான பாடுகள் யாவற்றிலும் சந்தோஷத்தோட உடன்படுவதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. ஏற்கனவே அவர் பிதாவின் ஏற்பாட்டில் திருப்தி அடைந்தவராய் இருந்தார். இந்த ஒரு மனநிலைக்கு இசைவாகவே அவர்கள் புறப்படுகையில் பாட்டு பாடினார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி பூமியில் அவரது ஓட்டம் கிட்டத்தட்ட முடிவடைந்ததற்காகவும் இதுவரையிலும் தமக்கு தேவையான கிருபை போதுமானதாய் இருந்ததற்காகவும் துதி மற்றும் ஸ்தோத்திர பாட்டு ஏறெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நினைவு கூறுதலின் ராபோஜனத்தை பின் தொடர்ந்ததான துக்கம் நிறைந்த வேலையுள்ள சம்பவங்களை கவனிக்கத்தக்கதாக நாம் மீட்பரை கெத்சமனேவுக்கு பின்தொடர்ந்து போய் அவர் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கின்றோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிதாவின் திட்டத்தினை நிறைவேற்றுவதில் ஏதாகிலும் விஷயத்தில் தவறிப்போய் மற்றும் அதை நிமித்தமாக உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு பாத்திரமற்றவராக கருதப்பட்டு விடுவாரோ என்று நமது ஆண்டவர் மரண பயத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். நமது கர்த்தர் தமது அர்ப்பணிப்பின் உடன்படிக்கையை உண்மையாய் காத்து கொண்டுள்ளார் என்றும் வாக்களிக்கப்பட்டுள்ளது போல உயிர்த்தெழுதலை அடைவார் என்றும் உள்ள வாக்குறுதியினால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்தப்பட்டதாக நாம் கவனிக்கின்றோம். இதற்கு பிற்பாடு அவர் பிரதான ஆசாரியன் மற்றும் பிலாத்து மற்றும் ஏரோது மற்றும் மீண்டுமாக பிலாத்துவின் முன்னிலையில் எவ்வளவு அமைதியுடன் காணப்பட்டார் என்று நாம் கவனிக்கின்றோம். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தற்காத்து கொள்வதற்கு என தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் முடிவு பரியந்தம் உண்மையாயும் தைரியமாயும் இருந்ததாக பார்க்கின்றோம். தம்முடைய பாதுகாப்புக்கென தம்மால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை பிதாவிடம் கேட்டிருக்கவும் பெற்றிருக்கவும் முடியும் என்றும் உள்ள அவரது நம்பிக்கையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் தம்முடைய பலியிலிருந்து
தப்பித்துக் கொள்வதற்கு உதவி வேண்டி விண்ணப்பிப்பதற்கு பதிலாக அவர் அவைகளை உண்மையாய் சகிப்பதற்கு வேண்டிய உதவியே விண்ணப்பித்தார். இங்கு அவரது அடிச்சுவட்டை பின்பற்றும் பின்னடியார்களுக்கு எத்தகையதொரு படிப்பினையாய் காணப்படுகின்றது. இன்னொரு பக்கத்தில் அவரது உண்மையுள்ள சீசர்கள் மத்தியில் மிகுந்த தைரியமானவரும் கூட ஆண்டவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்றும், அவர்களில் ஒருவர் தனது துணிவின்மையினால் தனது கர்த்தரையே மறுதலித்தார் என்றும் நினைவு கூறுகின்றோம். நம்மை மீட்டு கொண்டவருடன் பாடுபடுவதற்கான நமது விருப்பத்தின், நமது தைரியத்தின், நமது விசுவாசத்தின் அளவு தொடர்புடைய விஷயத்தில் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கென எத்தகையதொரு தருணமாய் இது காணப்படுகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லது சூழ்நிலையிலும் நமது ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம் என்றும், நம்முடைய உதடுகளினால் மாத்திரமல்ல நம்முடைய நடத்தையினாலும் அவரை அறிக்கை பண்ணுவோம் என்றும் உள்ளதான தீர்மானங்களினால் மனதை தாங்கி ஆதரிப்பதற்கு எத்தகையதொரு ஸ்லாக்கியம் இப்படியாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு எதிர்ப்பு மத உலகத்திலிருந்தே வரும். யெகோவா தேவனுடைய ஜனங்கள் என தங்களை குறித்து அறிக்கை பண்ணினவர்களே ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்து போட்டார்கள் என்ற எண்ணத்தினால் நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். இது மாத்திரமல்லாமல் இவர்களது மத தலைவர்கள், இவர்களது பிரதான ஆசாரியர்கள், இவர்களது வேத பாரகர்கள், பரிசேயர்கள் மற்றும் நியாய சாஸ்திரிகளே இந்த பயங்கரமான செய்கைக்கு பொறுப்பாளியாய் இருக்கின்றனர். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். யோவான் 15:18. அவர் மத உலகத்தை குறிப்பிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். மற்றும் இதை உணர்ந்து கொள்கையில் மத உலகமே அவரது பின்னடியார்கள் ஆகிய நம்மையும் பகைக்கும் என்று அறிந்து கொள்கின்றோம். சத்தியத்திற்கான எதிர்ப்பும் ஒளியை சுமப்பவருக்கான துன்புறுத்தலும் இன்று கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படும் உலகத்தின் மிக முக்கியமான பிரதிநிதிகளிடமிருந்து வருவதை காண்கையில் நாம் ஆச்சரியமுற வேண்டாம். இந்த உண்மையானது நம்மை எதிர்ப்பவர்களையோ அல்லது நமது கர்த்தரை மரணத்துக்கு ஏதுவாய் துன்புறுத்தினவர்களையோ பகைப்பதற்கு நம்மை வழிநடத்திடக் கூடாது. இக்காரியம் தொடர்புடையதான அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வார்த்தையாகிய, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 3:17 நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், மத உலகத்தாரின் இருதயம் மற்றும் மனதின் குருட்டுத்தன்மையும் அறியாமையும் தான் தலை மற்றும் சரீரம் ஆகிய கிறிஸ்துவனுடைய பாடுகள் அனைத்திற்குமான அடிப்படையாக காணப்படுகின்றது. இவைகள் தங்களினுடைய தலையானவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் நிறைவேற்றுவது வரையிலும் இப்பொழுது காணப்படுவதற்கு பிதா அனுமதித்துள்ளார். கொலோசியர் 1:24. சீக்கிரமாகவே நமது அருமை கர்த்தர் கூறியுள்ள பிரகாரமாகவே இப்பொழுது அவரது பிற்கப்பட்ட சரீரத்தில் பங்கெடுத்து அவரோட கூட சத்தியத்தின் ஊழியத்தில் பிற்கப்படுகிறவர்களும் இப்பொழுது பாடுகள் மற்றும் சுயத்தை வெறுத்தல் எனும் அவரது பாத்திரத்தில் பங்கெடுப்பவர்களும் திரைக்கு அப்பால் ராஜ்யத்தில் அவரோட கூட சந்தோஷத்தின் புதிய திராட்சை ரசத்தை பருகுவார்கள். அந்த மகிமையான காலையில் உலகை பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கும் மாபெரும் வேலை ஆரம்பமாகும். சீர்தூக்குதலின் மாபெரும் வேலை உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பமாகும். அப்போஸ்தலர் 3:21. நினைவு கூறுதலின் அனுசரிப்பில் பங்கெடுப்பவர்கள் ஒவ்வொருவரின் மனதிற்கு முன்பாக காணப்பட வேண்டிய சிந்தையானது பரிசுத்த பவுல் அடிகளாரின் பின்வரும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:11 மற்றும் 12. ஏனெனில் அவை அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாய் இருக்கின்றது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:1-8 என்பதே ஆகும். விலையேறப்பெற்ற இரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் முதற் பேரானவர்களான நம்முடைய பாவங்களை கடந்து போகுதல் குறித்தும் நமது பாக்கியமான கர்த்தருடன் அவரது பாடுகளின் மகிமையின் அனுபவங்களில் நாம் பங்கடைவது குறித்ததுமான இந்த சிந்தைகளுடன் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் கூட சந்தோஷத்தோட பஸ்கா பண்டிகையை ஆசரிப்போம்.
இப்படியாக அவரது பின்னடியார்கள் என உண்மையாய் தொடர்ந்து செய்து வருவோமானால் வெகு சீக்கிரத்தில் கர்த்தரால் ஆதரிக்கப்படுகின்றவர்களை, அதாவது இறுதியில் மகாராஜாவுக்கு செவி கொடுத்து அவரை அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் யாவரையும் பாவம் மற்றும் மரணத்தினுடைய ஆளுகையில் இருந்து, எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழிநடத்திடும் மாபெரும் சிலாக்கியத்தினை நாம் பெற்றுக்கொள்வோம். வரவிருக்கிற நினைவு கூறுதலின் நாள். வழக்கத்தின்படியே நியூயார்க் மற்றும் புரூக்ளின் சபையார் இந்த வருஷமும் தற்கால சத்தியத்தினை உணர்ந்து கொள்ள பரிசுத்தவான்கள் அனைவரும் விலையேறப்பெற்ற அர்த்தங்கள் நிரம்ப பெற்றுள்ளதான இந்த மகா பெரும் நிகழ்வை ஆசரிப்பதற்கு ஒன்று கூடுவார்கள். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றதான அருமையான நண்பர் இந்த பாக்கியமான நினைவு கூறுதலை அலட்சியப்படுத்திட வேண்டாம் என்று நாம் பரிந்துரைக்கின்றோம். சிறு கூட்டத்தாராய் இருப்பவர்கள் பெரிய கூட்டத்தாருடன் இணைந்து ஆசரிக்கத்தக்கதாக செல்லுங்கள் என்று நாம் அறிவுரை கூறுவதில்லை. மாறாக ஒவ்வொரு சிறு கூட்டத்தாரும் தங்கள் வழக்கத்தின்படி ஒன்று கூடிட அறிவுறுத்துகின்றோம். ஏனெனில் இப்படியாக செய்வதே ஆதி திருச்சபையின் வழிமுறையாக இருந்தது. சந்தோஷமான இருதயத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இதுவும் நமக்கான நமது கர்த்தருடைய பலி தொடர்புடையது மாத்திரமல்லாமல் அவரோட கூட மரிப்பதற்கான நமது உடன்படிக்கை தொடர்புடையதுமான அதற்கே உரிய பயபக்தியுடன் ஆசரிக்க கடவோம். ஒவ்வொரு சபை கூட்டத்தாரிலும் உள்ள வழி நடத்துபவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தையும் ஒன்றில் புளிப்பேற்றப்படாத திராட்சை பழச்சாற்றை அல்லது உலர்ந்த திராட்சை ரசத்தை அல்லது திராட்சை பழ ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தங்கள் பண்ணிட வேண்டும். புளிப்பேற்றப்பட்ட திராட்சை ரசத்தை பயன்படுத்துவதற்கு எதிராகவே நம்முடைய பரிந்துரை காணப்படுகின்றது. ஏனெனில் இது மாம்சத்தில் பலவீனமாய் காணப்படும் சிலருக்கு சோதனையாக அமையலாம். எனினும் புளிப்பேற்றப்பட்ட திராட்சை ரசமே பயன்படுத்தப்படும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று யார் மனசாட்சியில் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்படலாம். இந்த சிறு கூடுகைகளானது ஆரவாரம் இல்லாமல் காணப்படுவதற்கு பரிந்துரைக்கின்றோம். ஒழுக்கமாயும் கிரமமாயும் அமைதியாயும் நாம் ஆசரிக்க போகின்றதான மாபெரும் செய்கை தொடர்புடையதுமான விலையேறப்பெற்ற நினைவுகளினால் நிரம்பினவர்களாக ஒன்று கூடுவோமாக. ஆசரிப்புகளிலும் சடங்குகளிலும் நம்முடைய கவனம் அதிகமாய் காணப்படாதிருப்பதாக. மற்ற விஷயங்களில் செய்வது போல இதிலும் நமது கர்த்தரை பிரியப்படுத்துபவைகளை செய்திடுவதற்கு நாடுவோமாக. மற்றும் இப்படியாக செய்யப்படும் பட்சத்தில் பங்கெடுக்கும் யாவருக்கும் இவ்வனுசரிப்பு நன்மை பயக்கின்றதா இருக்கும் என்பதில் நமக்கு நிச்சயமே. விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மீது விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களும் கர்த்தருக்கு அருமையான அர்ப்பணிப்பு பண்ணியுள்ளவர்களுமான எவருமே இந்த அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு தடை பண்ணப்படக்கூடாது என்று இதற்கு முன்பும் நாம் கருத்து தெரிவித்திருக்கின்றோம். உண்மையான இருதயமற்றோர் இந்த ஐக்கியத்தினை ஸ்லாக்கியத்தினை ஏற்றுக்கொள்வதில்லை. எனினும் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கணை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை குறித்து தவறான கண்ணோட்டங்களின் காரணமாக சிலர் உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய உள்ளது. 1 கொரிந்தியர் 11:29 இந்த மாபெரும் செய்கையை நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான ஸ்லாக்கியத்தினை கைவிட மாட்டார்கள் என்று நாம் நம்புகின்றதான இந்த பயப்படுகிறவர்களுக்காக அப்போஸ்தலனால் இங்கு குறிப்பிடப்படும் வகுப்பாரை குறித்து நாம் இங்கு விவரிக்கின்றோம். பலியினுடைய உண்மையான முக்கியத்துவத்தினை உணர்ந்து கொள்ள தவறுகின்றவர்களும் இந்த ஆசரிப்பை வெறுமனே சடங்காச்சாரமாய் கண்டு கொள்பவர்களும் தான் அப்போஸ்தலனால் அவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வகுப்பாரில் இடம் பெறுவார்கள் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாய் இருக்கின்றது. இவ்வாசரிப்பானது குறிப்பிடுபவைகளை ஆராய்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தவறுவது என்பது ஆக்கணை தீர்ப்பை கண்டனத்தை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. இவ்வருஷத்தில் இந்நிகழ்வானது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் மிகவும் விலையேற பெற்றதாகவும் நன்மை பயக்கின்றதாகவும் இருக்கும் என நாம் நம்புகின்றோம். நம்முடைய ஓட்டத்தின் முடிவை நாம் நெருங்குகையில் நம்முடைய அழைப்பு மற்றும் பொறுப்புகள் மற்றும் சாக்கியங்களின் மகா முக்கியத்துவம் ஆனது நம்முடைய இருதயங்களிலும் மனங்களிலும் அதிகமாக பதிய பெற்றிருக்க வேண்டும். நாம் அருமையான காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன வரப்போகின்றது என்பதை நாம் அறியோம். ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதையுடனும் மிகுந்த தெளிந்த நிலையிலும் அதே வேளையில் நம்முடைய இரட்சிப்பு சமீபமாயிற்று என்றும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால்
சீக்கிரத்தில் நம்முடைய நேச மணவாளனுடன் அவரது ராஜ்யத்தினுடைய சந்தோஷ திராட்சை ரசத்தில் பங்கெடுத்து என்றென்றும் அவரோட காணப்படுவோம் என்றும் அறிந்து சந்தோஷத்தோட களி கூறுதலோட நடப்போமாக. ஆமீன். 7ஆம் தூதனின் மறுபதிப்பு எண் 572. பாடத்தின் தலைப்பு இரத்தம் உங்களுக்கு அடையாளம். எகிப்தில் அந்த இருளான இரவில் தேவன் இஸ்ரேல் புத்திரர்கள் இடத்தில் இரத்தம் அவர்களுக்கு அடையாளமாய் காணப்படும் என்றும் தாம் இரத்தத்தை பார்க்கையில் அவர்களை கடந்து போவார் என்றும் கூறினார். எகிப்தில் உள்ள வீடுகள் அனைத்திலும் முதற் பேரானவர்கள் கொல்லப்பட போகின்றார்கள். ஆனால் இரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் பெற்றிருக்கின்றதான ஒவ்வொரு வீடுகளை தேவன் கடந்து போக போகின்றார் என்று நீங்கள் நினைவு கூர்வீர்கள். எந்த இரத்தம்? அது ஆட்டுக்குட்டியின் இரத்தமாகும். இரத்தம் காணப்படுமானால் அவர்கள் நன்கு பாதுகாப்புடன் காணப்படுவார்கள். காரணம், தேவன் எப்படியாக கூறியிருக்கின்றார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இடம்பெறும் பதிவை கவனமாய் வாசியுங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது பல வருடங்களுக்கு பின்னர் சிந்தப்பட போகின்றதான இயேசுவின் இரத்தத்தினை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. மற்றும் அந்த இருளான இரவில் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் கீழ் எப்படி இஸ்ரேலின் பிள்ளைகள் ஆனவர்கள் நன்கு பாதுகாப்பாய் காணப்படுகின்றார்களோ அது போலவே தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவினுடைய இரத்தத்தின் கீழாக காணப்படுகின்றதான அனைவரும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் காணப்படுவது போன்று நன்கு பாதுகாப்பாய் காணப்படுகின்றனர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன்.